ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டிஸ்கிரிமினேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு ரேஸ்னால டிஸ்கிரிமினேஷன், லாங்குவேஜ்னால டிஸ்கிரிமினேஷன், கலர் அடிப்படையிலான ஒரு டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் அடிப்படையிலான ஒரு டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியன் அடிப்படையிலான ஒரு டிஸ்கிரிமினேஷன். இப்படி இருக்கிறது டிஸ்கிரிமினேஷன் டாபிக்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு டைவர்சிட்டி அவுட்லுக் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பல லாங்குவேஜ், பல கல்ச்சர், பல ட்ரெடிஷன்ஸ், பல கலர், பல ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் யாருமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கும் ஆளாகக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் தீஸ் ப்ராக்டிசஸ் எய்ம் டு ரிமூவ் பேரியர் டு பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொமோட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஆர் ஆர்கனைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது ப்ரொமோட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் இன் எனி கண்டென்ட். எல்லா இடத்துலையும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா மெம்பர்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற டாபிக். அதாவது எல்லாரையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறதா இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது. எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு டைவர்சிட்டி அவுட்லுக் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறத எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு சொசைட்டி, பல லாங்குவேஜ், பல ரேஸ், பல இனம், பல மொழி பேசக்கூடிய, பல ட்ரெடிஷன்ஸ், பல கல்ச்சர், பல பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இந்தியா அப்படிங்கிறத நம்ம மனசில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் கொடுத்துருக்க குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ரேஸ், எத்னிட்டி, ஜெண்டர், செக்ஸுவல் ஓரியன்டேஷன், ஏஜ், டிசபிலிட்டி, ரிலீஜியன், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட். இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் இந்தியா அப்படிங்கிறது ஒன்று, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட்ஸ். இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் இன்வால்வ் கிரியேட்டிங் பிசிக்கல், சோசியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் வேர் எவரி ஒன் ஃபீல்ஸ் வெல்கம் அண்ட் ரெஸ்பெக்டட். அதாவது எல்லா இண்டிவிஜுவலும் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்க நம்மளை மதிக்கிறாங்க அப்படிங்கிறது, வெல்கம் அண்ட் ரெஸ்பெக்ட், எல்லாருக்கும் ஒரு மரியாதை, அவங்க மதிக்கிறாங்க, அவங்களோட கருத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். எவரி இண்டிவிஜுவல்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் டிசபிலிட்டிஸ் ப்ரொவைடிங் ஜெண்டர் நியூட்ரல் ஃபெசிலிட்டிஸ், எல்லா இண்டிவிஜுவல்ஸும் அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறது கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட்ஸ். Next, promoting equal opportunities. Inclusive practices aim to provide equal opportunities for all individuals. எந்த ஒரு பேக்ரவுண்டு, எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது எந்த ஒரு காஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு ரிலீஜியன் பேக்ரவுண்டு, எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். இன்வால்வ் இம்ப்ளிமெண்டிங் ஃபேர் ஹையரிங் ப்ராக்டிசஸ், ஆஃபரிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். சேலஞ்சிங் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பயஸ். இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸுக்கு மெயினாக சேலஞ்சிங்காக இருக்கிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பயஸ். இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் பயஸ் தான் இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ், இந்த இன்க்ளூசிவ்னஸ் மக்கள்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடியது, ஒரு பெரிய பேரியர், பெரிய சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பயஸ், அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், fostering collaboration and engagement. Inclusive practices encourage collaboration and participation for all members of a community or organization. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கொலாபரேஷன். எல்லா பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் எல்லார்கிட்டையும் நம்ம ஒரு ஈக்குவல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது, ஒரு கொலாபரேஷனில் இருக்கும்போது, என்கேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது, ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அது ஈஸியாக இருக்குது.
நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ இது எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ கண்டினியூஸ் எஜுகேஷன், கண்டினியூஸ் அவேர்னஸ் இன் ஸ்டூடெண்ட்டு இல்லை காலேஜ் இல்லை ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ளூட் ஒர்க்ஷாப், செமினார், டைவர்சிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆன்கோயிங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட் ஆர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ இது கொடுக்கறதன் மூலமாக நம்ம இந்த இன்க்ளூசிவ் கான்செப்டை வந்து இன்னும் வந்து நம்ம சொசைட்டியில் டெவலப் பண்ணலாம். மெஷரிங் அண்ட் எவாலுவேட்டிங் ப்ராசஸ். இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் சொசைட்டியில் டெவலப் ஆகிருக்கா இல்லை இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும், எவாலுவேஷன் பண்ணணும், மெஷரிங் பண்ணணும். பாயிண்ட் லீடர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ எல்லா இண்டிவிஜுவலுக்கும் எல்லா மெம்பர்ஸுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அப்படிங்கிறது இல்லை அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியத்துவம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த லீடர்ஷிப் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளாடி வந்து என்ன வருது அப்படின்னா எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியதை வந்து இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது போக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அவங்க வந்து இன்னும் வந்து சொசைட்டியில் மேலே வர்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ லீடர்ஸ் பிளே அ க்ரூசியல் ரோல் இன் செட்டிங் எ டோன். ஸோ அப்போ லீடர் தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து வழிநடத்துகிறாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் அவங்களோட பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க வந்து அதை படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு சொசைட்டி ஒரு அவுட்லுக் சொசைட்டி நம்ம இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருந்து இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்து ஸோ இந்த சொசைட்டி டெவலப் ஆகிறதுக்கு பல தரப்பட்ட தலைவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உழைப்பை வந்து செலுத்தியிருப்பாங்க. பலதரப்பட்ட லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட செயல்பாடுகள் மூலமாக தான் ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். பல லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைவர்சிட்டி அந்த கான்செப்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக அச்சீவ் பண்ணவங்க இருப்பாங்க. அந்த சொசைட்டியில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணவங்க இருப்பாங்க. அந்த அச்சீவ் பண்ணவங்கள வந்து நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒன்று. Inclusive practices involve celebrating diversity and recognizing the contribution of individual and group from all background. This may include organizing cultural events, highlighting success stories of underrepresented groups and promoting culture and appreciation and recognition. So அதாவது கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பல தரப்பட்ட கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொரு மக்கள்கிட்ட அவங்க கொண்டாடக்கூடிய கல்ச்சரலை கமெண்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணணும். அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணணும், அப்ரிசியேட் பண்ணணும். அதுக்காக உழைத்த தலைவர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணணும். ஸோ ஓவரால் இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் essential for fostering environments where everyone feels. ஸோ சிம்பிளாக ஒரு லைனில் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது everyone ஆல் இண்டிவிஜுவல் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வேல்யூட், ரெஸ்பெக்டட் அண்ட் எம்பவர்டு டு ரீச் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஸோ வேல்யூடு நமக்கும் சொசைட்டியில் ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். நம்மளை வந்து அடுத்தவங்க மதிக்கிறாங்க, நம்மளோட கருத்தை வந்து அடுத்தவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணணும். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லை சொசைட்டியில், அதை வந்து ஃபீல் பண்ணணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். இதான் வந்து இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸ். ஓகே, தேங்க்யூ.